ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான சிம்பிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணதுக்காக சிக்கன் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து தண்ணியில் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கனை நல்லா ஒரு 3 times 4 timesக்கு வாஷ் பண்ண நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன். நல்லா சிக்கனை நல்லா ஒரு 2 times 3 times வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது சிக்கன் வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ சிக்கனில் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், குழம்பு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தான் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் கரம் மசாலா, அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டேன். கரம் மசாலா, மிளகாய் தூள் அண்ட் சால்ட்டு, அவ்வளோதாங்க. நல்லா போட்டு இது வரைக்கும் போட்டு நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு சைடில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, இது புதினாலாம் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணியும் வச்சிட்டேன். இதெல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் அரிசி வந்து நான் ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு 5 minutes பிஃபோராக தான் ஊற வச்சேன். இதுக்கப்புறம் கேஸ் பற்ற வைக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியாகிடுச்சு. அதனால் நான் இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தோல் உரிக்காமல் தான் நான் பூண்டு மட்டும் போடுவேன். இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டாச்சு. கேஸ் பற்ற வச்சுட்டேன். நான் கேஸில் தான் செய்ய போகிறேன். மோஸ்ட்லி நான் அடுப்பில் தான் செய்வேன், விறகடுப்பில் தான் செய்வேன். இந்த டைம் இப்போது சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸில் செய்கிறேன். இப்போ வந்து இது நம்ம பாத்திரம் வச்சிட்டோம். சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கலாம். அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசி போடலாம். இது வந்து பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனியன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி கழித்து நாம் வந்து பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கலையோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும். ஸோ இது பாருங்கள், ஆனியன் வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம அதை வந்து சாதம் வடிச்சுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், இந்த ஆனியன் போட்டதை வந்து ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். 2 இலை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 4-5 அந்த அன்னாச்சி பூ சொல்வோம் இல்லையா, அது 2 ஏலக்காய், ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் கிராம்பு, அவ்வளோதாங்க. இதுதான் நான் போடுவேன்.
ஸோ அது வரைக்கும் நான் போட்டாச்சு. வெங்காயம் மேலே போட்டுட்டு அது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம காரக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு அதுக்கெல்லாம் கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து செக்கு நல்லெண்ணெய் தான், அதுவும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து நல்லெண்ணெய். ஸோ அந்த எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு நம்ம ஆயில் தேவையான அளவு அந்த வெங்காயத்து மேலே நம்ம ஊற்றினோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வந்து யூனிட் அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லை, யூனிட் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூனிட் அரிசி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பாஸ்மதி அரிசி மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வதக்கணும். அரிசி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த அரிசிக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோம்னா அது கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கலாம். அது வதங்கினதும் புதினா வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த புதினா வந்து சும்மா ஒரு புடி அதில் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். நான் நிறைய புதினா யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும், அது ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டு வதக்கும்போது போட்டு வதக்கிடுவேன். அது வந்து நல்லா வதங்குது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, வெங்காயம், தக்காளி அந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணி. நம்ம வந்து நல்லா வதக்கலைன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா வராது. நல்லா வதக்கணும். டைம் எடுத்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து நம்ம அரிசி போட்டோம் இல்லையா, அது என்னாச்சுன்னு பார்க்கணும். ஸோ வெந்துடுச்சான்னு பார்க்கணும். ஓரளவுக்கு நல்லாவே இதுவாகிடுச்சு. கொஞ்சம் நல்லா இதுவானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெடிச்சிடலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரைஸ் வந்து அந்தளவுக்கு வேக வச்சா போதும். இதில் நம்ம தண்ணி வந்து கம்மியாக வச்சாலே அந்த ரைஸ் கொட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ தம் பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் இது, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து லெமன் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லெமன் போட்டால் போதும். ஸோ 1/2 லெமன்லேருந்து 1 லெமன் காரத்துக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம 1 லெமன் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் வந்து இப்போது போட்டிருக்கேன். இன்னும் நான் உப்பு காரம்லாம் எதுவுமே போடலை, இதுக்கப்புறமா தான் நான் போடுவேன். ஸோ இப்போ லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அதை வெடிகட்டி நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து லெமன் பிழிஞ்சு நல்லா ஊற்றிட்டேன். அதில் ஒரு நல்லா சிக்கன் வந்து நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள், ஃபஸ்ட்டு தனியாத்தூள் போட்டேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா, எல்லாமே கண்ணளவு தாங்க. அதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், காரம் அதிகமாக இருந்தால் நம்ம லெமன் ஊற்றி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் புதினா இலை, நான் சொன்னேன் நிறைய புதினா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் புதினா இலையை இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த சிக்கனில் அந்த காரம்லாம் உப்பு சால்ட்டும் கொஞ்சம் போட்டேன். ஸோ எல்லாமே நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அந்த சிக்கன் எல்லாமே இல்லை வதங்கலைன்னா அதில் வந்து ஊறாது, அப்படியே ரொம்ப சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு கறி சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா வதங்கி அதுக்குள்ளே நல்லா ஊறும், நல்லாயிருக்கும் சாப்பிடவே. அப்படி சாப்பிட்டா தான் அந்த சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நான் அளந்து வச்சுட்டேன். நான் ஒரு 2.5 கிளாஸ் வந்து ரைஸ் போட்டேன். அதுக்கு வந்து நான் 4 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினேன். ஆக்சுவலாக 5 கிளாஸ் ஊற்றணும், நான் 4 தான் ஊற்றினேன். அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். சைடில் நான் சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். சாதம் வந்து நல்லா இருக்குது. அந்த ரைஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அது அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைனா வந்து குழஞ்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரைஸு கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் பார்க்கவே. அந்த மாதிரி இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது கொதிக்குது. இது கொதிச்சதுமே நம்ம வந்து இப்போ அந்த ரைஸை தூக்கி இதில் போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. ஒரு கலரிட்டு இப்போ நம்ம அந்த ரைஸை தூக்கி இந்த கொதிக்குது இல்லையா, அந்த தண்ணியில் கொட்டிட்டு நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். சைடில் வந்து நம்ம ஒரு தவா ஒன்று ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடணும். பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா போட்டுட்டு, உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி இருந்தது. ஸோ தம் போடுறதுக்காக என்ன பண்ணேன்னா நான் அது கீழே போட்டுட்டு மேலே வச்சாச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி இருந்தது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 5 கிளாஸ்க்கு நான் 4 கிளாஸ் தண்ணி தான் வச்சேன். இது உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா. அப்படியே என்ன பண்ணேன்னா மூடி போட்டு மேலே வந்து வெயிட்டுக்காக ஒரு அம்மிக்கல் அது சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை தூக்கி வச்சுட்டேன் வெயிட்டுக்காக. வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நல்லா அப்படியே வச்சுட்டு நெய் கொஞ்சம் மேலே ஊற்றுனேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உதிரியாக சூப்பராக இருந்தது பிரியாணி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து ஈஸி மெத்தட் தான். உங்களுக்கு நான் சொல்கிறது வேணால் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சைடில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, சைடில் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பகோடாவும் கொஞ்சம் செஞ்சேன். சிக்கன் 65வும் செஞ்சேன். அதுவும் செஞ்சுட்டு எல்லாமே 2மே ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள். அது பேர் மறந்துடுச்சு. அது தூக்கி வெயிட்டுக்காக மேலே வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு தம் போடுறோம் இல்லையா, தம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த வாழை இலை வந்து அந்த இது சைஸு கட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வச்சு தட்டு போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாழை இலையை வந்து உள்ளே வச்சு நம்ம மூடி போட்டு வைக்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு. தம் போடும்போது நம்ம செஞ்சோம்னா நல்லாவே இருக்குது. தம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த வாழை இலை போட்டால் போதும். நம்ம திறந்து பார்ப்போம் இல்லையா ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு, அப்போ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ க்ளோஸ் பண்ணால் போதும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.